ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 23, 2024. பாபா நம் அனைவரையும் முக்கியமாக தூய்மையாக்குவதற்காகவே ஆன்மீக ஞானத்தையும் ராஜயோக தியானத்தையும் கற்பித்திருக்கின்றார். ஏனென்றால் நமது தூய்மையின் சக்தியினால் இந்த முழு இயற்கையும் தூய்மையாகி விடுகிறது. நமது தூய அதிர்வலைகளால் அநேக ஆத்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். பாபா நம்மை தூய ஆத்மாக்களாக ஆக்குகிறார். நம்மில் 108 ஆத்மாக்கள் முழுவதுமாக தூய்மையாகி விடுகிறார்கள். அதிலும் 8 ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமாக தூய்மையானவர்கள். இந்த உலக வானில் முழு பௌர்ணமி நிலவை போன்று ஜொலிக்கக்கூடியவர்கள். அவர்களது பிரகாசத்தினால் உலகின் இருள் நீங்கிவிடுகிறது. எனவே யோக பலத்தினால் நாம் தன்னைத்தான் தூய்மையாக்கிக் கொள்வோம். நினைவில் கொள்வோம், தினமும் 4 மணி நேரம் யோக பயிற்சி செய்யாமல் யாரும் சக்தியினால் நிரம்ப முடியாது. கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியாது. நமது கர்மேந்திரியங்கள் யோக பலத்தினால்தான் கட்டுப்பாட்டிற்குள் வரும். மேலும் குளிர்ச்சி அடைந்துவிடும். காமத்தின் உந்துதல் முற்றிலும் குளிர்ந்துவிட வேண்டும். இதில் முக்கியமாக கவனம் செலுத்துவோம். கோபத்தின் ஜுவாலை முழுவதுமாக அமைதியாகிவிட வேண்டும். அகங்காரம் முற்றிலுமாக மறைந்துவிட வேண்டும். இதுவே கர்மேந்திரியங்களின் மீது வெற்றியடையக்கூடிய வெளிப்படையான சொரூபமாகும். எனவே நாம் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகிவிடுவோம். மேலும் அனுதினமும் பயிற்சி செய்வோம். இன்று முக்கியமாக ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். இந்த புருவ மத்தி எனது சிம்மாசனமாகும். ராஜாவாகி உங்களது சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுங்கள். நான் மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் என்று நல்ல உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய சம்ஸ்காரங்கள் என்னை தன் பக்கம் இழுக்க முடியாது. ஏதோ சம்ஸ்காரம் நம்மை இழுத்து செல்கிறது, நாம் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம் என்பது நடக்கக்கூடாது. சம்ஸ்காரங்களுக்கும் நாம் ராஜாவாக இருக்க வேண்டும். எண்ணம் வைப்போம், நான் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன். எனக்குள் தேவ சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. பரமாத்ம சம்ஸ்காரங்கள் எனக்குள் இருக்கின்றன. ஈஸ்வரிய சம்ஸ்காரங்களோடுதான் நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம். நாம் மனதிற்கும் எஜமானர்களாவோம், புத்திக்கும் எஜமானர்களாவோம். மனம் வீணான விஷயங்களில் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. காமுகமான சித்திரங்களின் பின்னால் மனம் அலைபாயக்கூடாது. புத்தி அதனை தனக்குள் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடாது. இப்போது நமது புத்தி யோகியின் புத்தியாகும், மிக உயர்ந்ததாகும். எனவே நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன். எனது தூய கிரணங்கள் மூளையிலும் மேலும் முழு உடலிலும் பரவுகின்றன. ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்விக்கின்றன. இவ்வாறு 4 மணி நேரங்களுக்காக யோகத்தின் சாட்டை அதிகரிப்போம். சிறிது நேரம் அவசியம் அமர்ந்து பயிற்சி செய்வோம். மற்றபடி கர்மயோகியாக பயிற்சி செய்வோம். பலவிதமான காரியங்கள் செய்யும்போது பலவிதமான பயிற்சிகளை இணைத்து செய்வோம். உதாரணத்திற்கு உணவருந்தும் போது குறைந்ததிலும் குறைந்தது 21 முறைகள் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம். மேலும் பாபா என்னோடு அமர்ந்திருக்கிறார் என்று நினைவு செய்வோம். குளிக்கும்போது ஆத்மாவாகிய நான் இஷ்ட தெய்வமாவேன். எனது இந்த உடல் கோவிலாகும். அங்கும் இங்கும் சுற்றித் திரியும் போது நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், ஃபரிஷ்தா ஆவேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன என்று முக்கியமான ரூபத்தில் தூய்மை சக்தியின் மீது கவனம் செலுத்துவோம். யோக பயிற்சியும் கூட தூய்மையின் சக்தியோடு தொடர்புடையதாக மேற்கொள்வோம். தண்ணீர் அருந்தும்போது, தேநீர் போன்றவை அருந்தும்போது நான் தூய்மை சக்தியின் ஃபரிஷ்தா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம். இவ்வாறு இன்று முழு நாளும் பலவிதமான கர்மங்களோடு பலவிதமான மனப்பயிற்சிகளையும் செய்து கொண்டே இருப்போம்.
இப்படிப்பட்ட பயிற்சிகளால் மனமும் குளிர்ந்து கர்மேந்திரியங்களும் குளிர்வடைந்துவிடும். ஓம் சாந்தி.